மதிப்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது ஜோதிட சதா காணொளியின் மேயர்கள், சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் கன்னிராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு இனிய 2025ஆம் வருடத்திற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025ஆம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் கொண்டு வரட்டும். அதேபோன்று இந்த வருடம் முழுவதும் சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக உங்களது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றும் இறைவனை மனதார வேண்டி வணங்கி வழிபடுகிறேன். அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் என்ன மாதிரியான பாசிட்டிவான பலாபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் ஒரு தெளிவான விளக்கத்தோட நாம பார்த்துடலாம். அதாவது கடந்து போன விஷயங்கள், கடந்து போன வாழ்க்கையில் நடந்தக்கூடிய கசப்பான அனுபவங்கள், நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த நடந்து முடிந்த பிரச்சனைகளை மறுபடியும் மறுபடியும் ஒரு பதிவில் மீண்டும் மீண்டும் சொல்லி உங்களுடைய பொறுமையை சோதிக்க நான் விரும்பவில்லை. ஏன்னா நடந்து முடிந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இனி இந்த வருஷத்துல எங்களுக்கு என்ன சுப பலன்கள் நடக்கும், என்ன மாதிரியான பாசிட்டிவான பலாபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு முழுவதும் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய பாசிட்டிவான பலாபலன்களை கொடுக்கக்கூடிய பதிவாகத்தான் இருக்கும். நண்பர்களே, பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கான என்ன பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறலாம். கன்னிராசியை பொறுத்த மட்டும் இந்த 2025ஆம் வருடம் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு பல சாதகமான நல்ல பலாபலன்களை தரக்கூடிய அமைப்பில்தான் இருக்கின்றது. ஆனா இந்த 2025ல நமக்கு கண்டக சனி வேற ஆரம்பிக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போதுமே சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது பல விஷயங்களில் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இது வருமே தவிர உங்களை துன்புறுத்தக்கூடிய அமைப்பில் இது இருக்காது. ஒரு உதாரணமாக இந்த 2025ஆம் வருஷத்துல நீங்க ஒரு கூட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டு தொழில் பண்ற இடத்துல எப்போதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து கவனமாக, பொறுமையாக, நிதானமாக வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்து ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து அமரப்போறார். இவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி. அப்போ 6ஆம் அதிபதி அந்த கூட்டு தொழில கூட உங்களை கடினமாக உழைக்க சொல்றார். அதாவது ஒரு 4 பேர் கூட்டு சேர்ந்து இருந்து அதில் 2 பேர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பாக்கி ஒரு ஆள் மேலோட்டமான வேலை பார்த்து இன்னொரு ஆள் அதுக்கும் மேலோட்டமாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உல்டா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் எடுபடாது. ஆக கூட்டு தொழில் பண்ணுகின்ற நண்பர்கள், சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அதை சரியாக கவனித்து வரவு செலவு கணக்கு கரெக்டாக பார்த்து அந்த தொழிலை எப்படி நம்ம முன்னுக்கு வர்றது, அந்த தொழிலை எப்படி நம்ம அபிவிருத்தி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு உணர்த்துது. அப்போது இந்த சூழ்நிலையில் நீங்கள் கவனமாக இருந்து அந்த தொழிலை கையாண்டு நீங்கள் கரெக்டாக பயணிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடையலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போது எந்த சூழ்நிலையிலும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எதிரியாக பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்துட்டா அந்த கூட்டு தொழில் செய்கின்ற நபர்களுக்கு மிகுந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி 6ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் 7ல் வருகின்ற பொழுது நிச்சயமாக களத்திரத்தின் வழியாக நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. இந்த விதத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏனென்றால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிறத நம்ம செய்கின்ற பொழுது அந்த இடத்தில் பிரிவினைக்கான சூழ்நிலைகள் உருவாகிவிடும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த சனி பகவான் 7லே உங்களுக்கு கண்டக சனியாக செயல்பட போகின்றார். மற்றபடி இந்த சனி பகவான் இருக்கப்போட வீடு அப்படிங்கிறது குரு பகவானுடைய வீடு. 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை நேர்கோட்டு பார்வையில் பார்ப்பார். பொதுவாகவே சனி பகவான் இருக்கிற இடத்துல அதிகமான நல்ல பலன்களையும் பார்க்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு பலாபலனை குறைத்தும் தருவார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதி. ஆக 7ஆம் இடத்தில் சனி பகவான் உழைப்புக்காரகன் இருக்கின்ற பொழுது இவரே உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி அப்படிங்கிறதுனால
இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாமே நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது, இதுவரைக்கும் தடை தாமதங்கள் பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டக சனி அப்படிங்கிறது நம்முடைய பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உணர்த்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆக தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கவனத்துடன் பயணிக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் கவனத்துடன் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நமக்கு உணர்த்துது. மற்றபடி உங்களை மிகுந்த துன்பத்திற்கோ பயத்திற்கோ ஆளாக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சனி பயிற்சியானது இந்த 2025ஆம் வருடம் இருக்காது. ஆக இந்த 2025ஆம் வருடம் தொடக்கமே உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் வேற இருக்கக்கூடிய அமைப்பு, 3ல் புதனும் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்குது. அப்போ கன்னிராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்டர்நெட் துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் விற்பனையாளர்களுக்கெல்லாம் மிக ஒரு அற்புதமான வாய்ப்புகளாக நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிற அனைத்து நண்பர்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த 2025ஆம் வருடம் நல்ல சுபபலன்களை தரும், அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புல இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப துறையில வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் மிகுந்த அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி வங்கி பண பரிவர்த்தனையில இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பிக்சட் டெபாசிட்மெண்ட் இந்த நேரத்தில் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, அது அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அந்த பணம் உங்களுக்கு பாதுகாப்பான வழியில் செயல்பட்டு நீங்க எத்தனை வருஷத்துக்கு பிக்சட் டெபாசிட் பண்றீங்களோ அந்த வருஷத்துக்கான முதிர்வு தொகை நிச்சயமாக இப்பயே உங்களுக்கு கைக்கு கிடைச்சத மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த 2025ஆம் வருடம் சிறப்பான ஒரு பலாபலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. அப்ப நம்ம பணம் பாதுகாக்கப்படும், நம்மளுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்கள் இந்த காலகட்டத்தில் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பத்திரப்பதிவு துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஆதாயகரமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும், அதாவது திரையில பின்னணியில இருந்து வேலை செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது இந்த வருஷம் முழுவதும் இருக்கும் நண்பர்களே. புரியுதுங்களா? அப்ப திரை மரபு கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல அற்புதமான நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக ரெட்டிப்பாகத்தான் கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நீங்க கடினமாக உழைக்க போறீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. அரசு சார்ந்த துறைகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற நிறைய கன்னிராசி நண்பர்கள் சகோதரிகளுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சுபபலனாகத்தான் இருக்கும். நீங்க தாராளமாக முயற்சி செய்து அந்த பணிகளை பெறக்கூடிய அமைப்புல இருக்கலாம். அரசு சார்ந்த துறைகளில் ஒப்பந்த அடிப்படைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய நல்ல ஆதாயகரமான சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பாங்க. இடம் விட்டு இடம் பெயர்வினால் நிறைய ஆதாயங்களை பெறுவீங்க. கடல் கடந்து தூரதேச பிரயாணங்கள் மேற்கொள்றவங்க, கடல் கடந்து வேலைக்கு வேற நாடுகளுக்கு போகக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த 2025 உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலாபலனை கொடுத்தே தீரும். அதே மாதிரி ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொன்ன மாதிரி இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நம்ம இடம் மாதிரி வேற ஊர்ல போயிருந்து வேற நாட்டில் போயிருந்து நம்மளுடைய ஜீவன காலத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயம் அதற்கு நல்ல பலாபலன் கிடைத்தே தீரும். அதுல நீங்க சக்சஸ் பெறுவீங்க. அப்போ நம்முடைய சொந்த ஊர்ல இழந்ததெல்லாம் இன்னொரு ஊர்ல போய் இருந்து நம்ம சம்பாதிச்சு லாபமாக பெறலாம். ஏன்னா இந்த சொந்த ஊர்ல நமக்கு நிறைய எதிர்ப்புறமாக செயல்படக்கூடியவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பொதுவாகவே கன்னிராசி நண்பர்களுக்கு கூட இருந்துட்டு குளிப்பறிவிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு துரோக பாதங்கள் கூட இருக்கிறவங்கனால தான் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்குமே தவிர மற்ற யாரும் உங்களுக்கு வேற ஒரு இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக செயல்பட மாட்டார்கள். அப்ப இந்த காலகட்டத்தில் அந்த கூட இருந்து குளிப்பறிச்ச நபர்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புல நீங்க இருப்பீங்க. அவர்களால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை எதிர்விளைவுகளை நம்ம இனிமேல் சந்திக்க போறது கிடையாது. அப்போ எதிரிகள் நம்மளை விட்டு விலகக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள். இருந்தாலும் மீண்டும் நண்பர்களால் மாதிரியே பழகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நாம் கவனமுடன் இருக்க வேண்டும். பொதுவாகவே கன்னிராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் நீங்கள் விதைத்ததெல்லாம், நீங்கள் செய்ததெல்லாம் நல்ல செயல்களை, அதாவது நல்ல விதையத்தான் நீங்க விதைச்சிருக்கீங்க கடந்த காலகட்டத்தில். அப்போ அந்த விதை தானே இப்ப முளைக்கும். அப்ப நல்ல செயல் செய்திருந்தால் அந்த செயலுக்கு நமக்கு ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும்.
நீங்கள் செய்தது எல்லாமே தானங்களும், தர்மங்களுமே தவிர வேறொன்றும் கிடையாது. அப்ப தானத்தின் வழியாக, தர்மத்தின் வழியாக நீங்க நீதியை தேடுகின்ற பொழுது, நிச்சயமாக அதற்கான பலாபலன்கள் உங்கள் கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. உபகாரங்கள் செஞ்சு தான் நாம் உபத்திரத்தை அடைந்திருக்கின்றோம் இல்லையா? கன்னிராசி நண்பர்களை பொறுத்தமட்டில பிறருக்கு உதவிகள் செய்து, அதன் வழியாக நாம உபத்திரங்கள அனுபவிச்சிருக்கோம். இன்றைக்கு நாம் பொறுமை, நிதானம் அவசியம் அப்படிங்கிறத நம்ம கரெக்ட்டா கடைப்பிடிச்சு போயிட்டே இருந்தோம்னால், அந்த பொறுமை தான் மற்றவர்களை வெல்லும். நமக்கான காரியங்கள சக்சஸ் பண்ணி குடுக்கும். அப்படிங்கிறதையும் கன்னிராசி நண்பர்கள் உணர்ந்தவங்க. நீங்க அத உணர்ந்து செயல்படுங்க. நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நெறைய இழந்துட்டோமே, அந்த இழந்ததெல்லாம் மீண்டும் பெற முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா? நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளை நாம் பெறுவோம். பெறாமல் போகவே மாட்டோம். புரியுதுங்களா? இதற்கு அடுத்தாப்புல யார் யாரெல்லாம் நம்ம கைவிடப்படக்கூடிய சூழ்நிலையில நமக்கு இருந்திருப்பாங்க. அதாவது நம்ம கிட்டயே உதவிகள் பெற்றுவிட்டு, நமக்கான துரோகபாதங்களை செய்து, நம்மளை நடுத்தெருவில் நிறுத்தியவர்கள் முன்னாடியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்புல நிச்சயமாக நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதையும் நீங்க உணரத்தான் போறீங்க, பார்க்கத்தான் போறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, நாங்க செய்தது தவறுதான்னு சொல்லி கூட உங்ககிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில இருக்கும். அதையும் நீங்க அனுபவிக்கத்தான் போறீங்க. சில எதிரிகள நீங்க கண்ணால அவங்க துன்பப்படுறதையும் பார்க்கத்தான் போறீங்க. உங்களை பொறுத்தமட்ல, அதாவது கன்னிராசி நண்பர்களை பொறுத்தமட்ல, உங்களுடைய கண்ணீருக்கு யாரும் சொந்தமாயிறக்கூடாது. உங்க கண்கள்ல இருந்து கண்ணீரை வரவழைத்து உங்களுடைய மனதை வேதனைப்படுத்தியவர்கள் நிச்சயமாக அதற்கான தண்டனைகளும் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. புரியுதுங்களா? அப்போ நீங்க அத பத்தி கவலைப்படலாமா? யார் எதை சொன்னாலும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு இந்த வருஷம் முழுவதும் போயிட்டே இருங்க. நீங்க நிச்சயமாக ஜெயிப்பீங்க. அதே மாரி மற்றவங்கள உற்று நோக்காதீங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, ரொம்ப துயரப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க உற்று நோக்காதீங்க. காரணம் அவர்களெல்லாம் உங்க முன்னாடி நடிக்கக்கூடியவங்க. நீங்களே வந்து மிக ஒரு அற்புதமான நுண்ணறிவு திறன் மிக்கவங்க. உங்க முன்னாடி அவங்க நடிச்சாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க நடிப்பு இந்த காலகட்டத்தில எடுபடாது. எதிரிகளின் சூழ்ச்சிகள் இந்த இடத்துல வேலை செய்யாது. அப்போ சூழ்ச்சி தந்திரங்களால் உங்கள யாரும் வெல்லவும் முடியாது. இந்த காலகட்டத்தில நிச்சயமாக அதிலெல்லாம் மீண்டு நீங்க வெளியில வருவீங்க. கன்னிராசி நண்பர்களை பொறுத்தமட்டில நெறைய கடன் சுமைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருந்துகிட்டே இருக்கும். இந்த கடன் சுமைகள் எல்லாம் எப்படி குறையும் அப்படின்னு கேட்டால், இந்த 2025 இடம் விட்டு இடம் பெயர்வு போய் பிசினஸோ, தொழிலோ ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க. அதாவது ஒரு வியாபாரம் பண்றதோ, ஏதோ ஒண்ணு வெளியில போய் பண்ணி தான் நீங்க அதிலிருந்து லாபத்த சம்பாதிச்சு அந்த கடன அடைப்பீங்க அப்படிங்கிறதும் நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாரி பணியிடங்கள்ல உங்களுக்கான பிரஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு இருக்காது. மன ஆரோக்கியம், அழுத்தம் மன அழுத்தம் இருக்காது. ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. அப்போ ஒர்க்ல எவ்வளவு பெரிய கடினமான வேலைகள்னா, அதை எளிமையா செஞ்சு முடிச்சுட்டு வெளியில வரக்கூடிய அமைப்புல இருப்பீங்க. இந்த வருடம் முழுவதும் எப்பவுமே மற்றவர்கள் உங்களுக்கு பக்கபலமாகத்தான் இருப்பார்களே தவிர, எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்புல யாராலையும் இருக்க முடியாது. ஏனென்றால், இந்த வருடம் பிறக்கின்ற பொழுதே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் பிறக்குது. உங்களுக்கான சுபபலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் பிறக்குதே தவிர, உங்களை எந்த சூழ்நிலையிலும் தீய வழியிலேயோ, துன்பப்படுத்துறதுக்கான சூழ்நிலையிலயோ இந்த வருடம் பிறக்கவில்லை நண்பர்களே. எல்லா விஷயத்திலயுமே சாதிக்கக்கூடிய அமைப்பில் தான் நாம இருக்க போறோம். கண்டக சனி அப்படின்னு சொல்லி எந்த சூழ்நிலை மனசுக்குள்ள நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சனி முழுவதும் உங்களை பிடித்து வைத்து நல்வழிப்படுத்துறதுக்காக சில கஷ்டங்களை கொடுப்பார். அனுபவ பாடங்களை கொடுப்பார். அந்த பாடங்களிலெல்லாம் நாம படிச்சு தேர்வு எழுதி பாஸ் பண்ணி வெளிய வரப்போறோம். அடுத்தடுத்து நம்ம நல்ல பலாபலனை நோக்கித்தான் போகப் போறோம். பொதுவாகவே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் புதனுக்கு நெருங்கிய நண்பர். அந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கங்க. புரியுதுங்களா? அவரே உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி. அவரே நோய் எதிரி கடன் ஸ்தானத்துக்கு அதிபதி. அதனால் ஒருவேளை நீங்க அப்படி ஒரு மனசுல சனியினால் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வருமா அப்படின்னு நினைச்சு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செய்து அந்த மாதிரியான பாதிப்புகளை நாம சந்திக்க போறது கிடையாது. அதனால 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது உங்களை மிக மிக நல்வழிப்படுத்தக்கூடிய வருடமாக இருக்கும். இழந்ததையெல்லாம் மீண்டும் நாம் பெறுவோம். மீண்டும் மிகப்பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களிலிருந்தாம் வெளியில வந்து ஒரு 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நம்ம வாழக்கூடிய அமைப்புல இருப்போம். தூக்கி எறிந்த சொந்தங்கள் முன்னாடியெல்லாம் நீங்க சிறப்பா வாழ்ந்து காட்டப் போறீங்க. உங்களை வாழ விடாமல் செய்தவர்களை எல்லாம் அவங்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த வருடத்துல தெளிவாக நடக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க உங்க மனசுல பாசிட்டிவான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால்,
நெகட்டிவான சிந்தனைகள் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எல்லாத்துக்குமே தடை உத்தரவு போட்டுவிட்டு உங்களுக்கான முயற்சி முன்னேற்றங்களை தொடர்ந்து செலுத்திக்கிட்டே இருங்க. நிச்சயமா 2025ல மிகப்பெரிய மாபெரும் சாதனைகளை படைக்கக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீர்கள். எப்பவுமே நம்ம மனசுல முடியாது, அது ஆகாது, இவங்கெல்லாம் நமக்கு என்னத்த செய்ய போறாங்க, இந்த பலனை கேட்கறனால நமக்கு நல்லது நடந்துருமா அப்படின்னா நீங்க ஒரு காலம் நினைக்காதீங்க. கேட்பதை கூட நல்ல சிந்தனையோட கேட்டோம்னா அதுவே உங்களுக்கு நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறது தான். நல்ல பலனாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால நண்பர்களே, கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் எந்த சூழ்நிலையிலும் நாம் வீழப்போவது கிடையாது. வாழத்தான் போகிறோம். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.